ஈரல் சம்பந்தப்பட்ட புற்றுனா எந்த வகையான கீரைகள் சாப்பிடணும்? மஞ்சள் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இப்ப நன்னாரி, இப்படி குறிப்பிட்ட இதுக்கு ஈரல்ல ஏற்படக்கூடிய புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்கு. நுரையீரல்ல புற்று வருதுன்னா அவங்களுக்கு தூதுவளை, ஆடாதோடை, துளசி அது ரிலேட்டடான இது. அதாவது ஒரு புற்றுநோயாளிக்கும் இன்னொரு புற்றுநோயாளிக்கும் நாங்க ஒரே உணவு முறைய சொல்றது கிடையாது. இப்ப பாலை குடிக்காதீங்க, நெய்ய சாப்பிடாதீங்க இதெல்லாம் சொல்றாங்க. ஒரு பர்கரை சாப்பிடாதீங்க, ஒரு பிஸ்ஸாவை சாப்பிடாதீங்க, ஒரு டிண்டு ஃபுட்டை சாப்பிடாதீங்க, பேக்டு ஃபுட்டை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்களா? பேஷண்ட்டுக்கு ஹோப் கொடுக்கறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. ஏன்னா ஒரு நல்லா இருக்கிற ஒருத்தங்க நீ செத்து போயிருவேன்னா அந்த மென்டல் இது இருக்கு பாத்தீங்களா, ஒரு 4 மாசத்துல சாவறவன் 4 நாள்ல செத்து போயிடுவான் பயத்துல. நம்ம நாட்டிலேயே நம்ம மருத்துவத்தை கஞ்சா கடத்துற மாதிரி மக்களுக்கு கொடுக்க முடியுமா? அது அறியாமைன்னு தானே சொல்லுது. இவங்க இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா கூடவே இந்த சித்தாவையும் ஃபாலோ பண்ணலாமா? தாராளமா. இதோட பால்லாம் எடுக்காதீங்க, வெள்ளை கலர்ல இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கலாம் சொல்றாங்களே, பால் குடிக்கலாமா குடிக்க கூடாதாமா? பால் உண்போம், எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம் அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது பால் கட்டாயம் குடிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா வெந்நீர்ல தான் குளிக்கணும்னு வகுத்திருக்கிறாங்க. இயற்கைய குறை சொல்றதுல அர்த்தமே கிடையாது. அன்கண்டிஷனலா மாடு நமக்கு பால் கொடுக்குது. மனுஷன் அதுக்கு இன்ஜெக்ஷனை போடுறது, அதிக பாலை சுரக்க செய்யறதுன்னு சொல்லி நம்ம பண்றதுனாலதான் பால் பாதகமா இருக்குதே தவிர, இப்ப அந்த பாலையும் நம்ம குடிக்கலன்னா நமக்கு சுண்ணாம்பு சத்து எதுல இருந்து கிடைக்கும்? 100ல ஒரு 50% நம்ம பயன்பெற மாட்டோமா? இப்ப பாலை குடிக்காதீங்க, நெய்ய சாப்பிடாதீங்க இதெல்லாம் சொல்றாங்க. ஒரு பர்கரை சாப்பிடாதீங்க, ஒரு பிஸ்ஸாவை சாப்பிடாதீங்க, ஒரு டிண்டு ஃபுட்டை சாப்பிடாதீங்க, பேக்டு ஃபுட்டை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்களா? ஏன் அப்ப இயற்கை கொடுத்ததை சாப்பிடக்கூடாது? சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அப்ப இனிப்பா அறவே எடுத்துக்காதீங்க அப்படின்னா செல்ஸினுடைய புத்துணர்வுக்கு இனிப்பு சுவையும் தேவைதான். ஆனா அளவுக்கு அதிகமா இல்ல. உப்பை அவாய்ட் பண்ணுங்க. உப்பு தேவை நம்மளுடைய நார்மல் ஃபங்க்ஷனுக்கு. சோடியம் குறைஞ்சதுன்னா அதுவும் அவன் கை கால் வளர்த்து போயிடும். இப்ப உப்பை தள்ளுங்க, அதுக்கு பிறகு இதை தள்ளுங்க, இனிப்ப தள்ளுங்க, எல்லாத்தையும் தள்ளுங்கன்னா மாத்திரையை மட்டும்தான் கை நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப உள்ள சமுதாயம் என்னன்னா அளவறிஞ்சு உண்ணணும். இன்னொன்னு திருவள்ளுவர் மாதிரி உணவை பத்தி யாருமே சொல்லலப்பா. அற்றான் அளவறிந்து உண்க, அகுதுடம்பு பெற்றான் நெடுதுய்க்குமாறு. அதாவது சாப்பிட்ட உணவு செரிச்சிருச்சா அப்படிங்கறத பார்த்து இனி தேவையான்னு பார்த்து எவன் சாப்பிடுறானோ அவன் நெடுநாள் வாழ்வான்னு சொல்றாங்க. கரெக்டா? நம்ம அப்படி இல்ல. சாப்பிடுறோம், கலர் பார்த்து சாப்பிடுறோம், டேஸ்ட் பார்த்து சாப்பிடுறோம். கரெக்டா? இங்க எல்லாம் நம்ம கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. பண்ணினா நம்மளே நம்ம பாதுகாத்துக்க முடியும். இன்னைக்கு எந்த கேன்சர் மேம் அதிகமா இருக்கு? அதாவது இப்ப அதிகமா நாங்க பாக்குற கேன்சர் பார்த்தா பிரெஸ்ட் கேன்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்குது. இன்னொன்னு பிரெஸ்ட் கேன்சர்ல அதாவது இந்த குறிப்பிட்ட வயதுன்னு இல்லாமலே அதிக அளவு ஒரு 80 வயசு 70 வயசுல கூட நம்ம பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸை நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்தபடியா நாங்க பாக்குறது ஓரல் கேன்சர், நாக்குல ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை அதிகமா பாக்குறோம். இப்ப இது ரெண்டும் அதிகமா வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் நான் சொன்ன மாதிரி உணவு முறைனா கூட இந்த பான் போடுறது, இந்த டொபாக்கோ இது பண்றது, பீடி சிகரெட் குடிக்கிறது இதெல்லாம் ஓரல் கேன்சருக்கு ஒரு முக்கிய காரணம். பிரெஸ்ட் கேன்சர் அதிகப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, லேடிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தேவையில்லாம தீட்டை முன்ன வர்றதுக்கு பின்ன வர்றதுக்கு கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் மற்றதெல்லாம் டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாம எடுக்கிறது ஒரு முக்கிய காரணம். ஹார்மோனல் இம்பேலன்ஸை அது கிரியேட் பண்ணுது பாடியில. இன்னொன்று ஓவர் ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒபிசிட்டி, இன்னொன்று லேட் மேரேஜ் ஒரு காரணம்.
ஓகே. இன்னொன்னு வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ், ப்ராப்பர் பிரஸ்ட் ஃபீட் பண்ணாம இருக்கிறது, இப்படி பல காரணங்களை நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஏன் வந்து மார்பக புற்றுநோய் அதிகரித்த வண்ணம் இருக்குன்னு. இப்ப இதெல்லாம் தடுக்கணும்னா யார் கையில சாவி இருக்குதுன்னா அந்த இண்டிவிஜுவல் கையில மட்டும்தான் இருக்கு. அவன் தன்னுடைய உணவு முறையை ஒழுங்குபடுத்தணும், நித்திய ஒழுக்கத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். கவர்மெண்ட் கைட் பண்றாங்க, பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், இண்டிவிஜுவல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணணும். சரி, ஏதேனும் நமக்கு வந்து ஒரு மாஸ் இல்ல லம்ப் வலி இல்லாதது நம்ம பார்த்தா கூட உடனே டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் பரிந்துரையின் பேர்ல அவங்க எக்ஸாமின் பண்ணிட்டு தேவைப்பட்ட இன்வெஸ்டிகேஷனை அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை நம்ம அண்டர்கோ பண்ணா அது வந்து ஆரம்ப நிலையிலே கண்டறிய முடியும். இன்னொன்னு, அது வந்து புற்றா கூட இருக்காது, புற்று இல்லாம அது ஒரு சாதாரண கட்டியா கூட இருக்கலாம். பட் ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்சு அதுக்கு வந்து வைத்தியம் பண்ணும் போது அதனுடைய தீர்வு நல்லா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில் என்ன ஆகுதுன்னா ஏர்லி ஸ்டேஜில் பேஷண்ட்ஸ் வந்து சித்த மருத்துவத்தை நோக்கி பயணிக்கிறது கிடையாது. அவங்க வரும்போதே எப்படிப்பட்ட நோயாளிகள் சித்த மருத்துவத்தை நோக்கி வராங்கன்னு பார்த்தா, யாரு வந்து அறுவை மருத்துவத்துக்கு தகுதி இல்லாம இருக்கிறாங்க, வயசானவங்க, இன்னொன்னு வந்து கீமோ தெரப்பியை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல, சரியா, இன்னொன்னு வந்து பேஷண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப அதான் முதுமையானவங்க, இப்படிப்பட்ட நோயாளிகள். இன்னொன்னு என்னன்னா, அவங்களுக்கு புற்று இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சும் அதை வெளியில சொல்லாம அது வந்து 4th ஸ்டேஜுக்கு போயிட்டு மெட்டாஸ்டாசிஸ் பரவிடும். அந்த இடத்துல இப்ப வந்து அவங்க வந்து வேற தீர்வு இல்லை, உங்களுக்கு இத்தனை நாள் தான் இல்ல இத்தனை மாசம் தான் சொல்ற நிலையில சித்த மருத்துவத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. எங்களுடைய அணுகுமுறை வேறு. நாங்க இது வந்து எங்களுடைய சித்த மருத்துவம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். சித்த ஆயுர்வேதாவினுடைய இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபவுண்டேஷனா கொண்டு வருது. அதனால நோயாளிகள் வரும்போது நாங்க முதல்ல அவங்க கிட்ட வந்து சொல்றது என்னன்னா, உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தா நீங்க வணங்குற குலதெய்வத்தையோ எந்த இறைவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ நம்பிக்கை வச்சு நீங்க இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. இது நாங்க கொடுக்கறது கிடையாது, we are just an instrument. இது அகஸ்தியர் இது மாரி செயின்ஸ் வந்து சொன்ன மருந்து, இதுல நல்ல பலன் அளிக்க அதைத்தான் நாங்க சொல்லி கொடுக்குறோம். இன்னொன்னு, ஒவ்வொரு தடவையும் நீங்க சாப்பிடும்போது ப்ரேயர் பண்ணி சாப்பிட சொல்றோம். நான் இது வந்து அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணும். பிகாஸ் அட் ஃபெய்த் லெவல் இட் வில் ஒர்க். ஓகே, நாங்க வந்த உடனே இல்ல இது வந்து 4வது ஸ்டேஜ், இதுக்கு மேல நீ 6 மாசம் தான் தாங்க மாட்ட, போயிருவ 2 மாசம் தான், நாங்க அதை சொல்றது கிடையாது. எங்களுக்கு அவங்க நிலை தெரிந்தா கூட நாங்க யாரிடம் சொல்லுவோம்னா, அவங்கள அழைத்து கொண்டு வர்ற அவங்க பிள்ளைங்களோ இல்ல கணவரோ அவங்க கிட்ட நாங்க வந்து டிரான்ஸ்பரண்டா நாங்க வந்து பேசுவோமே தவிர பேஷண்ட்டுக்கு வந்து ஹோப் கொடுக்கறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. ஏன்னா ஒரு நல்லா இருக்கிற ஒருத்தங்க வந்து நீ செத்து போயிருவேன்னா அந்த மென்டல் இது இருக்கு பாத்தீங்களா, ஒரு 4 மாசத்துல சாவறவன் 4 நாள்ல செத்து போயிடுவான் பயத்துல. அதனால ஃபால்ஸ் ப்ராமிஸ் நாங்க பண்றது இல்ல. பட் நோயாளிக்கு வந்து ஃபெய்த்தை எவ்வளவு தூரம் வந்து இன்கார்பரேட் பண்ண முடியுமோ அதுல நாங்க ஒர்க் பண்றோம். 2வது வந்து சப்கான்ஷியஸா அவங்க மைண்டை ப்ரோக்ராம் பண்றது. டெய்லி மார்னிங் நீங்க எந்திரிக்கும் போது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க, இந்த டே உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, என்ன நான் ஹெல்த்தியா இருக்கேன், அந்த பாசிட்டிவ். இது வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம எண்ணங்கள் தான் வந்து நம்மளுடைய செல்களை இயக்குது. அதே மாதிரி இரவு படுக்க போகும்போது ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி சொல்றோம். இதை வந்து பேஷண்ட் வந்து இதை பண்ணும்போது அவங்க கிட்டயே ஒரு நம்பிக்கை ஏற்படுது. இதை நாங்க பார்க்க முடியுது. 3வது, இது சித்த மருத்துவத்துல ஒவ்வொரு புற்றுக்குமே தனித்தனி உணவு முறையை நாங்க வகுத்து சொல்றோம். சித்தர்கள் சொன்னதுதான். இப்ப ஈரல் சம்பந்தப்பட்ட புற்றுனா எந்த வகையான கீரைகள் சாப்பிடணும், மஞ்சள் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இப்ப நன்னாரி, இப்படி குறிப்பிட்ட இதுக்கு வந்து ஈரல்ல ஏற்படக்கூடிய புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்கு. அப்படிப்பட்ட இதை சேர்த்து நாங்க உணவு முறையை வகுத்து சொல்றோம். இதே இது வந்து நுரையீரல்ல வந்து புற்று வருதுன்னா அவங்களுக்கு வந்து தூதுவளை, ஆடாதோடை, துளசி, அது ரிலேட்டடான இது. அதாவது ஒரு புற்றுநோயாளிக்கும் இன்னொரு புற்றுநோயாளிக்கும் நாங்க ஒரே உணவு முறைய சொல்றது கிடையாது. ஓகே, இட் இஸ் டெய்லர் மேடு. அதே மாதிரி இப்ப வந்து
நமக்கு வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோயாளி ஒருத்தர் வராங்கன்னா இவங்களுடைய நாடிய பார்த்துட்டு இவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ற மருந்து தான் இன்னொரு புற்றுநோயாளிக்கும் நாங்க பண்ணுவோங்கிறது கிடையாது. அவனுடைய தேக வலிமை, அவனுடைய நோய் எதிர்ப்பாற்றல், நாடி, இதை வச்சு தான் நாங்க வந்து மெடிசன், அதாவது இட்ஸ் அன் டெய்லர் மேட் இண்டிவிஜுவலைஸ்டு மெடிசன். ஓகேவா. இப்ப பேசும்போது மார்பக புற்றுநோய் மற்றும் வாய் புற்றுநோய், ஓரல் கேன்சர் பத்தி சொன்னீங்க. அதுல மார்பக புற்றுநோய் இந்த லம்ப்ஸ் எல்லாம் இருக்குன்னா இது சிம்டம்ஸ் நீங்க வாங்கன்னு சொன்னீங்க. இதே மாதிரி இந்த ஓரல் கேன்சருக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ்? இப்போ ஓரல் கேன்சர் வந்து ரொம்ப வெரி ஈஸி டு டயக்னோஸ். ஒருத்தனை பார்த்த உடனே நம்மளால கண்டறியக்கூடிய ஒரு இதா இருக்கும். நாக்குல வந்து ரிப்பீட்டடா புண்ணு வந்துட்டே இருக்கும். நார்மல் டங்க்ல இருந்து அது டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னொன்னு இந்த கண்ணம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இடத்துலயும் புற்று வர்றது உண்டு. அவனுடைய ஹிஸ்டரி எடுப்போம்ல, டொபாக்கோ ஹேபிட்ஸ் இருக்கா, இது இருக்கா, கன்ஃபர்மேஷன் எதுல ஆகுதுன்னா பயாப்சில தான். ஓகே, சரியா? கண்டறியறது நமக்கு பெரிய சிரமம் இருக்காது. ஈஸியா வி கேன் சஸ்பெக்ட். ஒரு கொறி போட்டு இது வந்து நாக்கு புற்றா இருக்கும். ஏன்னா ஆறாத திரும்ப 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 இருக்கக்கூடிய புண் வந்து நமக்கு வந்து நாக்கு புற்றை வந்து ஊர்ஜிதப்படுத்தும். பட் கன்ஃபர்ம்டு டயக்னோசிஸ் வந்து பயாப்சி தான். ஓகே மேம். அதே மாதிரி ஃபுட்டு சொல்லும் போது நுரையீரல் புற்றா இருந்தா இந்த ஃபுட் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப மார்பக புற்றோ இல்ல ஓரல் கேன்சர்னா அவங்களுக்கு என்ன மாதிரி உணவு மேம் சொல்லுவீங்க? அவங்க வெயிட்ட பார்ப்போம். நம்ம இப்ப வந்து ஒபீஸா இருக்காங்கன்னா வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு தகுந்தாப்புல உணவு முறை, வாக்கிங், அதான் நம்ம எண்ணெய் குளியல், இன்னொன்னு ஆன்டி ஆக்சிடென்ட் டயட் ஸ்பெசிபிக்கா, இன்னொன்னு எதெல்லாம் வந்து நமக்கு ஹார்மோன்ஸ்ல நல்லா செய்ய, வெள்ளை பூசணி ரொம்ப நல்லது, மஞ்சள் பூசணி நல்லது, வாழைப்பூ, இதெல்லாம் ஆடடா உங்களுக்கு சொல்லக்கூடியது, வெந்தயம், அந்தந்த இதுக்கு தகுந்தாப்புல. பட் எல்லாருக்குமே வந்து நல்ல புரோட்டீன் ரிச் டயட்டை வந்து நாங்க சஜஸ்ட் பண்றோம். மல்டிபிள் கலர் டயட். ஓகே மேம். இப்ப இந்த முதல்ல நம்ம ஊர்ல வந்துட்டு புற்றுன்னு வந்துருச்சுன்னா கடைசியா தான் சித்தாலேயே வராங்க. சித்த மருத்துவர்களை அணுகிறதே அவங்க லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் வராங்கன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி வந்தும் அவங்கள உயிர் பிழைக்க வச்சிருக்கீங்களா? நான் ஹாட்கின்ஸ் லிம்போமாங்கிறது ஒரு வகையான புற்றுப்பா. அந்த புற்றுல வந்து ஸ்டேஜ் 4ல பேஷண்ட் இன்னமும் நம்ம கிட்ட வந்து ஃபாலோ அப்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கீமோதெரப்பிக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. 2 கீமோ உட்கொண்டாங்க. பட் பேஷண்ட் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அவருடைய உடல்நிலை வந்து அதுக்கு ஒத்துழைக்கல. அதுக்கு பிறகு அவங்க வந்து சித்த மருத்துவத்தை நோக்கி பயணிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம சித்த மருந்துகள் தான் கொடுத்தோம். வேற எந்த விதமான இன்டகிரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நாங்க போல. ஏன்னா பேஷண்டால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பட் வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு திரும்ப எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஹெட் ஆஃப் தி ஃபீமர், பல இடத்துல போன்ஸ், மற்ற இடத்துல இருக்கக்கூடிய எல்லா மெட்டாஸ்டாஸுமே அவங்களுக்கு வந்து ரிசால்வ்டுன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு பெட்ல. அது எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. பட் அவருக்கு இன்னுமே இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் ட்ரக்ஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சித்த மருத்துவம் ஆரம்பிச்சு ஒரு மாசத்துல அந்த நோயாளி வந்து தன்னுடைய வேலைக்கு போயிட்டார். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்ப நான் வந்து இப்ப என்னுடைய அனுபவத்துல ஒரு 1000 நோயாளிகள், புற்றுநோயாளிகள் பார்த்திருப்பேன். அதுல சித்த மருந்துகள் மேற்கொள்றதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தா, அவங்க இறுதி நிலையில வந்தாலும் கூட நம்ம மருந்துகள் போகும்போது அவங்க வந்து நடமாடி வச்சு இருக்கிறாங்க. ஈவன் அந்த டிக்னிட்டி ஆஃப் டெத்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இறுதி காலம் கூட உங்களுக்கு வந்து சுகமாக இருக்குது. அத அவங்க டிபெண்ட் ஆகாம இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குமே. இப்ப இவர் வந்து இந்த ஒரு மாசத்துல வேலைக்கு போனதெல்லாம் நிஜமா எனக்கே அது ஒரு அற்புதமா தான் இருந்தது. பட் இப்படிப்பட்ட கிளைம்ஸ் எல்லாம் நம்ம ஒரு காமன் இதுல நம்ம சொல்லும் போது இதுக்கெல்லாம் நாங்க பர்ஃபெக்டா டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கோம். ஓகே, அவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, அப்ப அவருடைய ரிப்போர்ட் என்ன, ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு ஒரு ரிப்போர்ட் என்ன, இன்னொன்று பேஷண்ட்டுடைய வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட் பண்றோம். ஏன்னா தவறுதெல்லாம் மக்களை வழி நடத்த முடியாதுல்ல. அதே மாதிரி மல்டிபிள் மைலோமாங்கிற இன்னொரு கேஸ்லயும் அப்படிதான். நம்மளுடைய மருந்துகள் போயிட்டு அதுக்கு பிறகு எல்லாம் எடுத்து போகும்போது எவ்ரிதிங் நார்மல். ஆனா அவங்க 2 வருஷம் தொடர் சிகிச்சையில இருந்துட்டு இருக்காங்க. எல்லாமே காயக்கல்ப மருந்துகளா தான் கொடுக்குறோம். இப்படி பல இதுல நமக்கு நல்ல முன்னேற்றம். எங்களுக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, ஒருவேளை ஆரம்ப நிலையில இவங்க வந்திருந்தா
இன்னும் நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க முடியுமோ அப்படிங்கிறது இருக்கு. ஆனா ஆரம்ப நிலையிலயும் வராங்களா மேம்? வெரி ரேர்ப்பா, வெரி ரேர். ஆரம்ப நிலையில இந்திய மருத்துவத்தை நோக்கி பயணிக்கிறவங்க வெரி ரேர். சப்போஸ் அவங்களுக்கு சர்ஜரி தான் அதுல தீர்வுன்னு வச்சுக்கோங்க. நாங்களே என்ன பண்ணுவோம்னா, வேற எங்கேயும் ஸ்ப்ரெட் இல்லை, லோக்கலைஸ்டு அங்க மட்டும் இருக்கு மார்பக புற்றுனா, நாங்களே வி வில் ரெஃபர் டு அன் ஆன்காலஜிஸ்ட். ஓமந்தூரார் போங்க, இல்ல ஜிஹெச் போங்க, ராயப்பேட்டா போங்க. நீங்க வந்து அந்த ஏன்னா மார்பக புற்றுக்கு நல்ல விதமா மருந்துகளை இவால்வ் பண்ணி இருக்கிறாங்க. பயப்படாதீங்க, நீங்க பண்ணிட்டு வந்துருங்க. இல்ல சர்ஜரி முடிச்சுட்டு நீங்க அதுல என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரி முடிச்சிடுறாங்க, கீமோ வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாத கேசஸும் இருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, அந்த கீமோ ஃபேஸ்ல கூட எங்களுடைய மருந்துகளை அவங்களுக்கு சப்போர்ட்டிவா கொடுக்கும்போது அவங்க கீமோவை நல்லா ஏத்துக்கக்கூடிய உடல்நிலையில இருக்கிறாங்க. அதுல வருந்த தகுந்தக்கூடிய விஷயம் ஒண்ணு நான் பார்த்தது என்னன்னா, சித்த மருத்துவம் மேற்கொள்றேன்னு சொன்னாலே மத்தவங்க கோவப்படுறாங்க எங்க மேல. அது நம்ம நாட்டிலேயே நம்ம மருத்துவத்தை வந்து கஞ்சா கடத்துற மாதிரி மக்களுக்கு கொடுக்க முடியுமா? அது அறியாமைன்னு தானே சொல்லுது. இப்ப ஒரு ஆன்காலஜிஸ்ட் நான் சொல்றேன், ரொம்ப சீனியர் பர்சன், டாக்டர் ஜபர் சிங், 30 வருஷம் அவர் பாக்குறாரு, சீனியர் பர்சன். அவர் பார்த்தா ஒரு நெல்லிக்காய் பத்தியோ ஒரு கருஞ்சீரகம் பத்தியோ இஞ்சி பத்தியும் பேசுறத பார்த்தா நிஜமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப ஒரு சைடு ஆஃப் பீப்புள் வந்து நல்ல புரிதலோட வராங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் 30 வருஷத்துல அவ்வளவு பேஷண்ட் பார்த்து நாங்களே பர்ன் அவுட் ஆயிட்டோம். கம்ப்ளைண்ட் கேட்டு கேட்டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அப்ப ப்ரிவென்ஷனுக்கு வந்து கடல் மாதிரி கொட்டி கிடக்கிற ஒரு மருத்துவம் நம்ம கையில இருக்கும்போது அது வந்து அன்சைன்டிபிக்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. இப்ப ஒரு இஞ்சி சேர்ந்த மருந்து சித்தால ஒரு 50 மருந்துகள் இருக்கும். அந்த இஞ்சிக்கு ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி இருக்குன்னு ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணா ஏத்துக்கிடுறோம். ஆனா அது வந்து சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருந்ததுன்னா அது பழமைவாதமா? நம்ம பர்செப்ஷனை மாத்தணும். இன்னொன்னு நான் பார்த்ததுல என்னன்னா, சில கேசஸ்ல வந்து இன்டகிரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குதுப்பா. அதுதான் அடுத்தது கேட்கலான்னு இருந்தேன். இப்போ இவங்க இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா கூடவே இந்த சித்தாவையும் ஃபாலோ பண்ணலாமா? தாராளமா. அப்போ அவங்களுடைய புரோட்டோகால், அதாவது அவங்களுக்கு கீமோ ரொம்ப ஸ்ட்ராங்கான புரோட்டோகால்ஸ் டாக்டர்ஸ் டிசைட் பண்ணும்போது நாங்க எப்படி இது பண்றோம்னா, இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் மாதிரி அவங்கள நல்லா அந்த கீமோவை வித்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு அவங்க நோய் எதிர்ப்பாற்றல நல்லா வச்சிருக்கிற அளவுக்கு மருந்துகளை கொடுப்போம். ஆன்டி கேன்சர் மருந்துகளை நாங்க அப்ப கொடுக்கறது கிடையாது. எந்த ஸ்டேஜ்ல என்னங்கிறது இருக்கு. சிலர் அங்க எடுத்துட்டு அதுக்கு பிறகு மருந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு வர்ற கேஸ் இருக்கிறாங்க. அந்த கேஸ்ல நாங்க வந்து சித்த மருத்துவத்துல சொல்ற ஆன்டி கேன்சர் மெடிசின்ஸும் டயட்லயும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனா இன்டகிரேட்டிவ் அப்ரோச்ல போகும்போது பேஷண்ட்டுடைய வெல்பீயிங் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்துட்டு அரசு சித்த மருத்துவமனை சொல்றீங்களா மேம், அங்க ஓபில எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க மேம்? இப்ப கேன்சர் பேஷண்ட்ஸ்னா நாங்க வாரத்துக்கு 2 நாள் பாக்குறோம். புதன் மற்றும் வெள்ளி காலையில 7:30 இருந்து 1:30 வரைக்கும் ஓபி உண்டுமா. தோராயமா 50 பேஷண்ட் ஒரு சிட்டிங்க்கு வருவாங்க. 50 பேஷண்ட் வராங்க. முதல்ல ஆரம்பத்துல வந்து 5 பேஷண்ட் 10 பேஷண்ட் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அது 50 ஆயிடுச்சு. அதாவது ஆவரேஜ் 50ன்னு சொல்றேன் நானு. இது போக போக அதிகப்பட்டு தான் இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பள்ளிகள் கல்லூரிக்கு வந்து மருத்துவர்கள் போய், இல்ல உங்களை மாரி மீடியாஸ் மூலமா வாழ்வியல் மாற்றத்தை வந்து நம்ம முன்னிறுத்தினால் ஒழிய, கொண்டு வந்தால் ஒழிய சமுதாயத்துல இந்த புற்றுநோயில இருந்து சமுதாயத்தை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நோயாளிகளை பார்க்கறதுக்கே போதிய அளவுக்கு மருத்துவர்கள் இல்லை. புற்றுநோயை அட்டன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் இந்தியா முழுக்க பார்த்தா கம்மி, ஆனா புற்றுநோயாளிகள் அதிகம். இன்னொன்னு, மருந்துக்கு வந்து அடங்காம அவங்க வந்து பாலியேட்டிவ் கேர், ஏதோ வாழ்நாள் நீட்டிப்புல இருக்கக்கூடியவங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. அப்ப அவங்கள யார் பாக்குறது? இன்னொன்னு, அதனால அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பேர்டன். இன்னொன்னு ஃபினான்ஷியல். இதெல்லாம் பார்க்கும்போது வருமுன் காப்போம்னு சொல்லிட்டு சித்த மருத்துவம் ஆயுர்வேதால வந்து நோய் இல்லாம நம்மளை எப்படி பாதுகாத்துக்க என்னென்ன வழிமுறைகள் சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலயும் வந்து பின்பற்றணும். ஆக்சுவலா இந்திய மருத்துவத்துல தான் அந்த லைனே இருக்கு. நம்ம
வருமுன் காப்போம் அப்படின்றது வந்து நம்ம இதுலதான் அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம கை மீறிடுச்சு இப்ப அந்த இது உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு உலகுக்கு முதல்ல சொன்னது வந்து சித்தர்கள் தான். நீ சாப்பிடக்கூடிய உணவையே மருந்து மாதிரி கரெக்டா நீ, தட் மீன்ஸ் நியூட்ரிஷனல் வேல்யூ உள்ள மெடிசினல் ப்ராப்பர்ட்டி உள்ள பொருளையே நீ வந்து சாப்பிடும் போது அதுவே உனக்கு மருந்தா தானே செயல்படும். கரெக்ட் தானே? இப்ப மருத்துவ பயனே இல்லாத வெறுமன வந்து நாக்கு சுவைக்காகவும் கலருக்காகவும் தான் நம்ம நிறைய உள்ள தள்ளிட்டு இருக்கோம். அது ஒரு முக்கிய காரணம். ஏன் வயிற்றுப்புட்டு, பான்கிரியாட்டிக் கேன்சர் அதிகமா லேடிஸ்லயும் காணப்படுது. அது ரொம்ப வியக்கத்தக்க ஒண்ணா இருக்கு. இன்னொன்னு கண்டறியும் போதே அது 4th ஸ்டேஜுங்க, லிவர்ல மெட்டாஸ்டாசிஸ்ங்க. கேட்டா கடந்த 2 மாசமா தான் வயிற்றுல வலின்னு சொல்றாங்க. இப்ப ஆரம்ப நிலையில கண்டறிஞ்சதுன்னா அவங்களுடைய வாழ்நாள் நீட்டிப்பு இன்னும் அதிகமா இருக்கலாம். பட் குறிகுணங்களே வெளியில தெரியாம இருந்தா பப்ளிக் மத்தியில அவேர்னஸ் ஏற்படணும். இன்னொன்னு வந்து டிசிப்ளின், இண்டிவிஜுவல் டிசிப்ளினை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். டயட் எல்லாத்துலயும் தான். ஸோ ஃபைனலா என்னெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது அது மட்டும் சொல்லிருங்க மேம். யார் புற்று நோயாளிகளா? வராம தடுக்க நம்ம வந்துட்டு அந்த வராம தடுக்கிறதே சொல்லுங்க. வந்தவங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? சித்த மருத்துவத்துல காயகல்பம்னு ஒரு கேட்டகரியே இருக்கு. உதாரணத்துக்கு வந்து திரிஃபலா, கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3 தான் திரிஃபலா. இந்த திரிஃபலா மாத்திரைய காலையில் 2 நைட் 2 ரெகுலரா சாப்பிட்டு வந்தா அது நல்ல இம்யூனோ மாடுலேட்டரா ஆக்ட் பண்ணும். நம்ம வந்து மல்டி விட்டமின்ஸ் எவ்வளோ நம்ம கன்சியூம் பண்றோம். இது இயற்கை. எல்லாரும் டெய்லி ஒரு நெல்லிக்காய் கன்சியூம் பண்றாங்களா? இல்ல. அதாவது சித்த மருத்துவத்துல கடுக்காயை எப்படி சொல்றாங்கன்னா தாயை விட ஒரு படி அதிகமா சொல்றாங்க. தாய் வந்து உணவு ஊட்டி தான் உடம்ப வளர்ப்பாங்களா, கடுக்காய் நோயை ஊட்டி உடம்ப வளர்க்குமா. அப்ப அந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த காயக்கல்பத்தை வந்து நம்ம டெய்லி டயட்ல கொண்டு வரலாம். குழந்தைங்களுக்கு வந்து நெல்லிக்காய் லேகியம் இது மாரி வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய இதை பண்ணணும். அதே மாரி சித்தர்கள் சொன்னபடி பிணி அணுகா விதியில சொன்ன மாதிரி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, சித்த மருத்துவர்களை அணுகி வந்து வாந்திக்கு செய்யறது, பேதிக்கு எடுக்கிறது, இன்னொன்னு வந்து வாரம் ஒரு முறை வந்து பழ டயட்ல போடுறது, ஒன் டே ஃபுல்லா ஃப்ரூட் டயட். அப்படியே உங்க உடம்பே லகுவா இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து பழகிடுவோம் நம்ம. முக்கியமா வந்து இந்த மாற்றங்கள். இன்னொன்னு, முதல் நாளில் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே பெரிய விஷயம். வீட்டுல இப்ப ஃப்ரிட்ஜே வச்சுக்க கூடாது, வேண்டாம், அன்னன்னைக்கு போதும். அந்த காலத்துல அப்படிதானே இருந்தாங்க. மறுநாள் சமைக்கிறதுக்கு வேற காய்கறியை முதல் நாள் நைட்டு வாங்கினா போதும். கரெக்டா இல்லையா? அன்னைக்கு மட்டும் குக் பண்ணா போதும். இப்ப ஃபாரின்ல வந்து குக் பண்ணி ஒரு 5 டேஸ்க்கானதை ஸ்டோர் பண்றேன்னா அவனுடைய டெம்பரேச்சர் என்ன, கிளைமேட் என்ன, நம்ம இது என்ன, இன்னொன்னு நம்ம உடம்புக்கு என்ன இதுவோ அதைத்தானே நம்ம செய்யன்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம எல்லாமே வந்து வெஸ்டர்னர்ஸ் என்ன பண்றாங்களோ அதையே நம்ம டூப்ளிகேட் பண்றோம். காரணம் என்னன்னா நம்மளுடைய கல்ச்சர் மேல, நம்மளுடைய மெடிக்கல் கல்ச்சர் மேல வேல்யூ தெரியல. அதை வந்து சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். என்னங்கிற ஒரு இது செய்யக்கூடாதுங்கிறது நான் வந்து இளைய தலைமுறைகளுக்கு கேட்டுக்கொடுறது இதுதான். அந்த சரசரமா கடைகளுக்கு முன்னாடி 5 ரூபான்னு தொங்குது நிறைய சிப்ஸ், இதெல்லாம் தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க. குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. சரியா? பேக்டு டின்ட் ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுங்க. பழங்கள், காய்கறிகளை அதிக அளவுல உணவுல கொண்டு வாங்க. இன்னொன்னு வந்து சட்டில்லா இது பண்றது என்னன்னா ஸ்ட்ரெஸ். யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ். படிக்கிற குழந்தையில இருந்து எல்லாருக்குமே. கரெக்டா? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் வாழ்றோம், சந்தோஷமா நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு நம்ம மன அமைதியை எக்காரத்தை கொண்டு வேற எதுக்காகவும் ட்ரேட் பண்ணக்கூடாது. அது நம்ம நோய் எதிர்ப்பாற்றல நல்லா அதிகரித்து கொடுக்கும். ஓகே மேம், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளவு விளக்கமா நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி.